பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்ணம்மா, என்ன சிவசனாச்சி? தோவாள மலர்ச்சந்த பக்கம் போனேன். ஒரு விவசாய பார்த்தேன். அவரு லோடு கணக்கில் கொண்டு வந்து பச்சையை இறக்குறாரு, ஒரு பக்கத்துல இளநீர் காய்களா கொண்டு வந்து இறக்குறாரு. என்னன்னாச்சி, பல ஆட்கள்கிட்டையும் வாங்கிட்டு வரலா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டேன். எல்லாம் என் தோட்டத்துல உள்ளதுதான், ஊடு பேரா பச்சையை போட்டிருக்கிறேன். தென்னையில வந்து இளநீர் மரங்களும் வச்சிருக்கேன், சாதா மரங்களும் வச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. இந்த நுட்பத்தை ஒண்ணு சொல்லலாமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு ஒரு மாதிரி சத்தம் போட்டாருமா. என்ன சொன்னாரண்ணாச்சி? இப்ப அதுக்கெல்லாம் அவன் நேரம் கிடையாது, என்ன எனக்கு போட்டியா வர்றதுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு மன வருந்திட்டம்மா. என்னண்ணாச்சி இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டு இருக்கீங்க? நேரம் நீங்க என்ன பார்க்க வர வேண்டியதானே? அப்ப அற்புதமான விவசாயிகள், பெரிய பெரிய முன்னோடி விவசாயிகள், வெற்றி வாகை சூடக்கூடிய விவசாயிகள், அதுவும் தென்னையிலையும் பச்சையிலையும் ஈடுபாடு காட்டக்கூடியவங்கள உனக்கு தெரியுமா? ஆமா, நம்ம தோவாள பக்கத்துல தெக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குல்ல, அதே கிராமத்துல தான்மா ஒருத்தர் கொண்டு இறக்கக்கூடிய ஒரு நிலையில கேட்டேன். அவர் இந்த கன்னத்துல அடிச்ச அடியில ஏதாவது ஒரு ஆளை பார்த்து பதில வாங்கணுமா அப்படிங்கிறதுக்காக ஓடோடி வந்திருக்கம்மா. பாத்தீங்களா? அதே ஊர்ல ஒரு விவசாயி இருக்காங்க, அவங்க பேரு எம் ராமநாத பிள்ளை. தென்னைக்கு ஊடு பயிராதான் பச்சையை வச்சிருக்காங்க. ரெண்டையும் பத்தி சூப்பரா சொல்றாங்க, கேளுங்க. அலைபேசியில பதிவு பண்ணி வச்சிருக்கியா? ஆமாண்ணாச்சி. வணக்கம் சார். வணக்கம். தென்னை பச்சை சாகுபடி பண்றீங்க, அதை கட்டும்போது அது வந்து ஆரத்துக்கே ஒரு அழகுதான். இந்த விவசாயம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து எத்தனை வருட கால அனுபவம் சார்? எனக்கு ஒரு 30 வருட காலமாக அனுபவம். 15 வயசுலேருந்து என்னுடைய அனுபவம். முதல் வந்து நான் வந்து அரளிப்பூ சாகுபடி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு பூ பறிக்கிறதுக்கு ஆள் பற்றாக்குறையினால பூ வந்து மாட்டு பயிராட்டு தென்னம்பிள்ளை வைத்தோம். அதுக்கு ஊடு பயிராட்டு பச்சையை நாங்கள் பயிரிட்டு வருகிறோம். தென்னையை வந்து நாங்கள் நட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அரளியில் வந்து போதிய வருமானம் இல்லை. போதிய வருமானம் இருந்தாலும் ஆட்கள் பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம பயணப்பட்டுட்டு இருந்ததுனால உங்களுக்கு வந்து அதில் வந்து சரியாக கவனம் கொடுக்க முடியலை. அதனால் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து தென்னை வந்து சாகுபடி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ தென்னை சாகுபடி அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஏக்கர் நிலம் ஐயா வச்சுருக்கீங்க நீங்கள்? 2 ஏக்கர் நிலம் வச்சுருக்கிறேன். 2 ஏக்கர்லேயும் வந்து நீங்கள் தென்னை தான் வச்சுருக்கீங்க? ஆமாம், ஃபுல்லாகவே தெங்கு தான். சரி. இப்போ தென்னை அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கும் நடுவு முறைகள் எல்லாம் உண்டு இல்லையா? ஏதோ ஏனத்தானோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ண முடியாது. இப்போ விவசாயிக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து இவ்வளவுதான் குழி எடுக்கணும், இந்த மண்ணை வந்து இப்படி பக்குவப்பட்டு வைக்கணும், இந்த குழிகளை வந்து ஆற போடணும், இப்படி நிறைய நுட்பங்கள் உள்ள வச்சுதான் நீங்க தென்னையை வந்து நட்டிருப்பீங்க. அப்ப இந்த தென்னை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆள் புதுசா நட போறாங்க அப்படின் போது எப்படி குழிகளை வந்து நம்ம எடுக்கணும்? அதாவது தெங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து 2 அடி ஆழம் 2 அடி அகலம் குடி தோண்டி உள்ளாடி வந்து சாம்பல், அதுக்கப்புறம் மண்ணை மூடி மேலே வந்து நம்ம எறும்பு வந்து ஆகாம இருக்கிறதுக்கு அந்த குருத்துகளை வந்து அது வந்து சாப்பிடாம இருக்கிறதுக்காக எறும்பு பொடி மேலே தூவி விடணும். 2 அடிக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழி எடுக்கிறோம். ஆனா இந்த குழிகளை எடுத்ததுக்கு பிறகு இந்த கன்றுகளை வைக்கிறதுக்கு முன்னாடி பழங்கால முறைகள் என்ன அப்படின்னா கொஞ்ச நாள் குழியை வந்து ஆற போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நுட்பத்தை நீங்க வந்து செஞ்சீங்களா? இல்லை, அப்படி நாங்கள் சும்மா நீங்கள் குழி எடுத்த உடனே நீங்கள் வச்சுட்டோம். நீங்கள் வச்சுட்டீங்க. வைக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து அந்த சாம்பலோட மண்ணு கலந்து அதை அப்படியே வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி விட்டீங்க. உப்பும் போடலாம் அதில். உப்பு போட்டால் உங்களுக்கு கரையான் பிடிக்காது. கரையான் வந்துட்டு அதனுடைய சவுரியவளும் சாப்பிட்டுட்டு போயிடும். அதனால நமக்கு அது வளர்ச்சி கிடையாது. கன்றுகள் நம்ம வைக்கும்போது அந்த கன்றுகள் வந்து வீணா போகாது. கன்றுகளை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லும்போது தண்ணி விட்டு பராமரிக்கணும் இல்லையா? அப்போ அதை தண்ணி விட்டு பராமரிக்க முறைகளை எத்தனாவது நாள்ல இருந்து நீங்க வந்து ஆரம்பிக்கிறீங்க? அது நம்ம வச்சு முதல் நாள்லேயே தண்ணி ஊற்றலாம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு 2வது தண்ணி அடைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்தவொன்னே இப்படி ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி அடைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது. கன்றுகள் வந்து வளர்ந்து மேலே வர்றது வரைக்கும் மேலே வளர்ந்ததையும் நம்ம தண்ணி அடைச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு தண்ணி நம்ம குறைவாட்டு அடைச்சா போதும். இப்போ வந்து கன்றுகளை நட்டுட்டோம். நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மண்ணுக்குடைய சாம்பலையும் சேர்த்து கொஞ்சம் எறும்பு பொடியும் சேர்த்து நாங்கள் வந்து போடுறோம், உப்பும் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்போ இதுக்கு அடுத்த உரம் எப்போ கொடுப்பீங்க?
3 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தொழு உரம் போடலாம். ஏன் அவ்வளோ இடைவெளி கொடுக்குறீங்க உரம் போடும்போது? அதாவது அந்த உரத்தில் உள்ள புழுக்கள் வந்து செடியை தாக்கிரும். அதுக்காக வேண்டி நம்ம வந்து அதை ஒரு கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு அந்த தொழு உரத்தை நம்ம கொடுக்குறோம். இன்னும் ஒரு விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து கன்றுகள் வந்து நம்ம வைக்கும்போது அந்த தேங்காயோட தான் அப்படியே வந்து நம்ம எடுத்து வைக்கிறோம். அந்த தேங்காயிலேருந்து தான் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே வந்து அந்த குருத்துகள் வெளியே வந்து வாலிப்பாக வளர ஆரம்பிக்குது. 1 வருட காலம் 1.5 வருட காலங்கள் அந்த சத்தை எடுத்து இந்த தென்னை வந்து வளரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து விவசாயிகள் சொல்றாங்க. அப்போ அதனால வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு நம்ம அடுத்த உரங்கள் வந்து கொடுக்கலாம். முதல் உரம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா தொழு உரமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. தொழு உரம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சாணி, இலைத்தலைகள் இதெல்லாம் வந்து மக்க வச்சு அதை அப்படியே வந்து போடுறதுமான ஒரு விஷயம். சரிங்கய்யா. இப்போ உங்ககிட்ட நிக்கிற தென்னைகள் வந்து எத்தனை வருட காலம் ஆன தென்னைகள் நிக்குது? இப்போ ஒரு 40 வருட காலம் ஆயிடுச்சு. அப்பா காலங்களே வச்சதுதான் நிக்குது. என்னுடைய பருவத்திலே நாங்க தெங்கு வச்சு. உங்களோட சிறு பருவத்துல வந்து தென்னை அப்பா வச்சாங்க, அதை வந்து நீங்க இப்போ காலகாலமா பராமரிச்சுட்டு வரீங்க. சரிங்கய்யா. தென்னை அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நிறைய நோய்கள் வந்து தாக்கிட்டு இருக்குது இல்லையா? இப்போ வந்து நிறைய விவசாயிகள் சொல்லுவாங்க என்னன்னா, சிவப்பு கூன்வண்டு, கருவண்டு இந்த தாக்கங்கள் எல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட பகுதியில் இந்த மாதிரிப்பட்ட கருவண்டு தாக்கங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்குதா? இருக்குது, அதிகமாக இருக்குது. அது மழை காலத்தில் கூடுதலாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து புதுசாக ஒரு தஞ்சாவூர் வாடல் நோயின்னு ஒரு புதுசாக இப்போ உங்களோட தென்னைகளை வந்து பாதிக்குது. ஆமாம், தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து அப்படியே பரவி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்து நோய் வந்து நமக்கு தெரியவே செய்யாது. வீட்டிலேருந்து வந்து அப்படியே பரவி தலைப்பூ போன பிறகு தான் அந்த மடல் வந்து கீழே சரியுது. ஆமாம், சரியுது. அப்போ தான் நமக்கு தெரியும். அது நமக்கு தெரியவே செய்யாது. முதல்ல அது வந்து தாக்கும் போது தெரியல, சேதப்பட்டு தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல வரும்போது தான் அந்த நோய் உங்களுக்கு வந்து தெரியுது. சரி சரி. ஆரம்பத்திலேயே நம்ம தெரியணும்னா தென்னம்பிள்ளையை நம்ம டெய்லி பார்க்கணும். விட்டு நோக்கி பார்த்தா தான் அதனுடைய மூட்டில் என்ன பூச்சி தாக்கியிருக்கா நான் டெய்லி புத்து போய் பார்த்தா தெரியும். கண்டிப்பாக. அதனால தானே வந்து தென்னங்கன்று அப்படின்னு சொல்கிறத விட தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து அதிகமாக சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம பிள்ளையை எப்படி வந்து நம்ம பராமரிக்கிறோமோ அந்த மாதிரி தினமும் போய் வந்து அந்த தென்னை பக்கத்துல நின்றுட்டு வந்தாலே அது தன்னைத்தானே வந்து எந்த நோயும் இல்லாம வளர்ந்துரும். ஆனா சிலவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த தென்னைகளை வந்து பராமரிக்கிறதே இல்லை, ஏதோ தென்னை வச்சாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு வந்து வருமானம் தடைபடாம வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தென்னையை வச்சு விட்டுறாங்க. ஆனா பராமரிப்பு இல்லாம இருக்கும்போது அதோட அந்த வருமானம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. கிடைக்கும், ஆனால் குறைவா கிடைக்கும். ஆனா இருந்தாலும் வந்து நமக்கு வந்து ஒரு தேங்காய் அப்படின்னு சொல்லும் போது கம்மியாகவும் கிடைக்கும். அதனுடைய தேங்காயுடைய வெயிட் எடை வந்து எடை குறைவா இருக்கும். 500 காய் வெட்டக்கூடிய இடத்துல பராமரிப்பு இல்லாகும்போது 200 தான் கிடைக்கும். ஆமா, பெரிய பெரிய விவசாயிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தென்னையை வந்து அந்த மம்பட்டி தட்டு படப்பட அது வந்து காய் வந்து அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டெய்லி நம்மளை பார்க்குறாங்க, டெய்லி பராமரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவ்வளோ காய்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா, அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. தென்னம்பிள்ளையை பொறுத்த மட்டும் அது வந்து கொஞ்சம் அதிர்வு வேணும். ரோட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய தென்னம்பிள்ளையெல்லாம் நல்ல குறும்பல் கட்டி நிறைய காய்க்குது. எப்பவும் சவுண்டு இருந்துகிட்டே இருக்கணும். அது உண்மைதான், நிறைய இடங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கூன்வண்டு தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தென்னை சுத்தப்படுத்தாத ஒரு நிலைமை வரும்போது அந்த மாதிரிப்பட்ட வண்டுகள் வந்து அதுல வந்து தாக்கல் வந்து ஏற்படுத்துது. என்ன அப்படின்னா அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இந்த சாணி உரத்தின் பச்சை சாணி தோப்புக்குள்ள அடிக்கும்போது அந்த கருந்தலை புழுக்கள் வந்து அதுலதான் உற்பத்தி ஆகுது. ஆமா ஆமா, அது வந்து உற்பத்தியாகி வெளியில வரும்போது அது வண்டாட்டு வருது. முதல்ல வந்து புழுவு, அது இத்தனை நாளுக்கு அப்புறம் அது வண்டாகி இது பறந்து மேலே தென்னம்பிள்ளைய இந்த குருத்தை வந்து உறிஞ்சி சாரை குடிக்குது. ஆமாம், அதுக்கு மெயின் வந்து அந்த சாரதனுடைய அதனுடைய உணவு தான். ஆமாம், மற்றபடி அதுக்கு வேற எதுவும் உணவு கிடையாது. உங்களோட தென்னைகள் வந்து இந்த மாதிரி தாக்கங்கள் இருக்குதா? நமக்கு வந்து அதிகமாக இல்லை. நீங்க பராமரிக்கிறீங்க. ஆமாம், டெய்லி போய் பாக்குறீங்க. ஆமாம், அதனால அதிகமாட்டு பாதிப்பு இல்லை. அந்த தென்னையை வந்து அதிகமா வந்து நீங்க பாக்குறதுக்கு காரணம் பச்சை சாகுபடின்னு சொல்லலாமா? ஊடு சாகுபடி இருக்கிறதுனால நம்ம டெய்லி போய் நம்ம அதை பாதுகாத்து கொண்டு வர்றோம். சரிங்கய்யா. பச்சை சாகுபடி வந்து எத்தனை வருட காலமாக வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே உங்கள் தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படி பச்சை கம்பளம் விரிசது மாதிரி எல்லாம் இருக்குது உங்களோட தோட்டம். அழகாக இருக்குது. இந்த பச்சை சாகுபடிக்கு வந்து நீங்கள் அதோட நுட்பங்களை எங்களுக்கு சொல்லித்தாங்களாம். நிறைய பேர் வந்து சாகுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் காத்திருப்பாங்க, சிலவங்க சாகுபடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு உங்களோட நுட்பங்கள் வந்து ஏதாவது ஒரு ரீதியில் வந்து அவங்களுக்கு வந்து பயன்படுவோம் இல்லையா? இப்போ வந்து பச்சை சாகுபடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஒரு ஊடு பயிரை நீங்கள் தேர்ந்தெடுக்க காரணம் என்ன?
அதாவது மற்ற பயிருக்கும் இதுக்கும் செலவு வந்து கொஞ்சம் கம்மி. ம். ஆமாம், மற்ற பயிரெல்லாம் செலவு கூடுதலாக இருக்கும். ம். இது வந்து செலவு கம்மி. ம். அதனால் இந்த பயிரை வந்து ஒரு ட்ரிப்பு நட்டாச்சுனாக்கா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அப்படியே போகும். மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். முதல் ட்ரிப்பு நம்ம உழுது எடுத்து நடவு பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 40 நாள் அறுவடைக்கு நம்ம வந்துடும். எத்தனை உழவு வந்து நீங்க உழுறீங்க இந்த பச்சை வந்து சாகுபடி பண்றதுக்கு? ஒரு 5 உழவு உழுவோம். ம், ம். ஆமாம். உழவு உழும்போது வந்து ஏதாவது உரங்கள் வந்து போடுறீங்களா? துளு உரம் போடுறோம். தொழு உரம் போடுறீங்க. தொழு உரம் அப்படின்னு சொல்லும்போது என்ன உரம்லாம் நீங்க போடுறீங்க? சாணி உரம், அதுக்கப்புறம் ஆட்டாம் புழுக்கை ம், ம். இதெல்லாம் வந்து சமமா கலந்து சமமாக கலந்து விரிச்சுட்டு அப்படியே உழுதுறது. உழுதுருவீங்க. இப்போ விதைகள் மூலமா வந்து நீங்க வந்து எடுக்கிறீங்களா அந்த பச்சையை, இல்ல அப்படி சொல்லியாச்சுன்னா இல்லை, அது வந்து வேர் மூலமாக வரக்கூடியது. வெளியில உள்ள விவசாயிகள்ட்ட இருந்தா வாங்குறீங்க? ஆமாம், இது வந்து முன்னாடி வந்து சேலத்துலேருந்து வந்தது. ம், ம், ம். ஆனால் இதுக்கு வந்து பேர் வந்து பச்சைன்னு கிடையாது, இது பேரே மாசி பச்சை. மாசி பச்சை வந்து சுருக்க மாட்டு பச்சை பச்சைன்னு சொல்லி அது பச்சைன்னு சொல்லி அப்படியே பழகிருச்சு ஆமா, நம்ம ஊர்ல. ஆமாம், அது வந்து கிழக்கெல்லாம் வந்து சேலம் அந்த ஏரியாலாம் மாசி பச்சைன்னு தான் சொல்லுவாங்க. ம், 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 ம். இப்போ நீங்க வந்து வேரை வந்து புடுங்கி அதை வந்து அப்படியே ஊனி விட்டுறீங்க. நீங்க இடைவெளி அப்படிங்கிற ஒரு இடம்லாம் இல்லை, சும்மா அப்படியே ஊனி விட்டுறீங்க. 40 நாளில் நமக்கு அறுவடைக்கு வந்துடும். ஒரு 1.5 மாசத்துல நீங்க வந்து அறுவடைக்கு வந்து அதை தயாராகும்னு சொல்றீங்க இல்லையா? இதுல வந்து உரம் இடுதல் இப்படின்னு சொல்லும்போது நீங்க உழவுலயே வந்து உரத்தை போடுறீங்க, தொழு உரம் அடி உரமா போடுறீங்க. அதுக்கு பிறகு எப்போ உரம் கொடுக்குறீங்க? நட்டு ஒரு 15 நாளில் ஒரு பேக்டாம்பாக்ஸ் லேசாக தூவி விட்டுருவீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ வந்து செயற்கை உரங்களை நீங்க பயன்படுத்துறீங்க? ஆமாம், செயற்கை உரம் போட்டால் தான் அது வளருது. ம், ம். வேற வழி இல்லை. வேறு வழி இல்லாத பட்சத்தில் அதை நம்ம போட்டு தான் ஆக வேண்டியிருக்கு. சரி, யூரியாலாம் வந்து நீங்க வந்து யூரியா அதிகமாக யூஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா தலைச்சத்து அப்படிங்கிற ஒரு இடம் இருந்தா தானே அந்த பச்சை தன்மையும் வந்து மேலோங்கி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இடம் சொல்ல இருக்கு. செய்தான். ஆனால் வந்து அந்த பச்சையினுடைய வேர் வந்து லைஃபு கம்மியாயிரும் ம், ம். இந்த யூரியா போடும்போது. நல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ வந்து யூரியா அப்படிங்கிறது வந்து தலைச்சத்தை மேம்படுத்தக்கூடியதான், இருந்தாலும் அது வாழ்நாள் கம்மி ஆகும்போது அது வந்து சிரமம் இல்லையா? ஆமாம், அது பயன்படுத்த முடியாது. இப்போ பச்சையை வந்து நம்ம வந்து சாகுபடி பண்ணிட்டோம், பண்ணதுக்கு பிறகு நோய்கள் தாக்கம் வந்து அதில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம். என்னென்ன நோய்கள் வந்து தாக்கம் இருக்குது? சாம்பல் நோய், ம், அதுக்கப்புறம் ஒரு கருப்பு வண்டு, அடிச்சாம்பல் நோய், பச்சை பூச்சி, பச்சை புழு, இது தாக்குதல் வந்து கூடுதலாக இருக்கும். அதாவது இந்த மார்கழி மாதம் வந்து கூடுதலாக இருக்கும். தழை வந்து அதிகரிக்கும் போது இந்த புழுக்களும் பூச்சிகளும் தொந்தரவு அதிகமாக இருக்கும். ஆமாம், அதிகமாக இருக்கும். மார்கழி மாதம் வந்து இந்த சாம்பல் நோய்ங்கிறது வந்து அதிகமாக பரவிடும். மார்கழி மாதம் அப்படி சொல்லும்போது அந்த ஈரத்தன்மையினால உங்களுக்கு மூடு பனி வந்து இருக்கிறதுனால சாம்பல் நோய் வருது. சாம்பல் நோய் வரும்போது வந்து உங்களுக்கு எப்படி வந்து இடமே பாதிச்சிடும். அப்படியே தேமல் மாதிரி அப்படியே பரவிட்டே இருக்கும். சரிங்க. வந்து அந்த பச்சை வந்து உயிரத்தை போய் ஆயிரும், அப்படியே நிறம் எல்லாம் மங்கி போயிடும். மங்கிரும். அது வந்து உயிர் இல்லாத மாதிரியே இருக்கும், பட்டு போனது மாதிரி ஆயிரும். பயன்பாட்டுக்கு வராது. அதுக்கு தீர்வு வேணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்றீங்க நீங்க? நாங்கள் பூச்சி மருந்து அடிக்கிறோம், மோனோபோட்டாபாக்ஸ் அடிக்கிறோம். ஒரு டேங்க் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு மோனோக்ரோட்டோபாஸ் வந்து நீங்க கொடுக்குறீங்க? 13 லிட்டருக்கு 30 ml. அப்படியே அடிச்சு விட்டாச்சுன்னா அது அப்படியே வந்து உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுது. ஆமாம், அதுவும் ஒரு லிக்யூர் மாதிரி ஒரு திரவம், அது ஒரு 20 ml. ரெண்டையும் கலந்து தான் அது அடிக்கணும். அடித்தாதான் அது மாறும். பச்சை அப்படின்னு சொல்லும்போது எந்த புழு பூச்சிகள் தாக்கம் இல்லாம அது வந்து அந்த பச்சை தன்மையும் வந்து போகாம இருந்தாதான் நமக்கு வந்து நல்ல விலை கிடைக்கும். இப்போ வந்து இதுக்கு அப்படின்னு சொல்லும்போது தின வருமானம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது வந்து இந்த பூச்சிகள் தொந்தரவுகள் இதுல இருந்தெல்லாம் நம்ம தப்பி கொண்டு வந்து அதே மாதிரி தொழு உரங்கள் எல்லா செயல்பாடுகளும் நடந்துகிட்டே இருக்குது. தொழு உரம் சொல்லும் போது 40 நாட்கள்ல எத்தனை முறை பச்சை செடிக்கு வந்து நீங்க வந்து பயன்படுத்துறீங்க தொழு உரத்தை? தொழு உரத்தை வந்து நாங்கள் முதலே அடி உரமாக போட்டுறோம். அதுக்கப்புறம் நட்டு ஒரு 25 நாளில் இந்த சாணி உரத்தை நாங்கள் மேலே தூக்குறோம். அவ்வளோதான். ஆமாம். அதுக்கப்புறம் நீங்கள் அறுவடை பண்ணிட்டு தான் அறுவடை பண்ணிடுறோம். ஒரு அறுவடை பண்ணி நல்ல அந்த பச்சை வந்து அடைச்சிரும். ஒரு 3-4 மாதத்தில் களை எடுக்கணும். களை எடுத்துட்டு 2வது சாணி உரம் போடணும். களைகள் வந்து எத்தனை மாதங்களுக்கு ஒருக்கா வந்து எடுக்கிறீங்க? அது நம்ம 25 நாளுக்கு ஒருக்கா நம்ம களை எடுத்துட வேண்டியது. நீங்கள் தான் எல்லாமே பார்க்குறதா? இல்லை, நமக்கு ஆட்கள் வச்சு தான் நீங்கள் பார்க்குறீங்க. பார்க்குறோம். சரிங்கய்யா. அதுக்கு ஒன்று களைக்கொல்லிகள் அப்படின்னு சொல்லும்போது எல்லா செடிகளும் மொத்தமாக போயிடும், அதனால அதை எடுக்கிறது கிடையாது. நம்ம வந்து களைக்கொல்லி அடிக்க முடியாது. நெருக்கமான வேர் இருக்கிறதுனால களைக்கொல்லி அடிக்க முடியாது. இப்போ அரளி செடியில் வந்து அடிக்கலாம். அரளி வந்து செடி வந்து பெருசு, வேர் வந்து பெரிய வேறு, அது பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனா இது வந்து சல்லி வேர், இது சல்லி வேறு. இது வந்து படும்போது உயிர் போயிடும். இது ஆமா போயிடும். கை வச்சு தான் வந்து களைகளை வந்து பிடுங்குறீங்க, வெளியே ஆட்களை வச்சு வந்து நீங்க வந்து எடுக்கிறீங்க.
சரிங்கய்யா. இப்போ வந்து பூக்கள் நேர காலங்கள் இருக்குது பறிக்கிறதுக்கு. அப்படி அந்தந்த டைம்ல கொண்டு போனாதான் அதுக்கு விலையும் வந்து நமக்கு வந்து ஆமா அதுக்கு மார்க்கெட்லயும் நல்ல ஒரு கிராக்கி இருக்கும். ஸோ இதுல வந்து எந்த நேரங்கள்ல வந்து இந்த பச்சையை வந்து அறுவடை பண்ணி நீங்க சந்தைப்படுத்துறீங்க? அதாவது நாங்கள் காலையில் தான் அறுவடை பண்ணுறோம் 6 மணிக்கு. அதிகமாக தேவைப்படக்கூடிய மாதங்களில் வந்து நாங்கள் ஆவணி மாதம் வந்து எங்களுக்கு ஓணம், அந்த சீசனில் வந்து அதிகாலையிலேயே நாங்கள் 3 மணிக்கு எஞ்சி நாங்கள் அறுவடை பண்ணுவோம், ஆரம்பிச்சிருவோம். சீசன் இல்லாத டைமில் நமக்கு வந்து செலவு கிடையாது, குறைவாக தான் செலவு. இது எப்படி வந்து பச்சையை வந்து நீங்கள் பறித்து அது வந்து சின்ன சின்னதாக தானே இருக்கும், அது எப்படி வந்து சந்தைக்கு வந்து கொண்டு போகிறீங்க? அறுத்து போட்டு அப்படி மொத்தமாக வந்து அப்படியே வந்து ஒரு சாக்கில் அடைச்சி அப்படி கொடுக்குறீங்களா, இல்லைன்னா அது எப்படி வந்து கொடுக்குறீங்க? இல்லை அது நாங்கள் ஒரு முடியாட்டு கட்டுவோம். முடி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு கட்டு. ஆமாம், இந்த கீரை எல்லாம் கட்டுறது மாதிரி ஒரு கட்டாக கட்டி அப்படியே மார்க்கெட்டில் கொண்டு கொடுப்போம். 100 200 அப்படின்னு. ஒரு கட்டுக்கு இவ்வளோ விலை. ஒரு நாள் வந்து எத்தனை கட்டுகள் வந்து நீங்கள் வந்து கட்டுறீங்க? அதாவது நமக்கு மார்க்கெட்டில் அதிகமாக செலவுள்ள டைமில் 200 அரைப்போம், 500 அரைப்போம். செலவுள்ள டைமில் 50 அரைப்போம். 50 அரைப்போம். ஆமாம். அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சராசரியாக ஒரு நாள் வந்து இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க 50 அறுப்போம், 20 அறுப்போம், 30 அறுப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ சராசரியாக வந்து ஒரு நாள் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 30 வச்சுக்கலாமா? 50 வைக்கலாம். 50 வைக்கலாம். ஒரு கெட்டுக்கு வந்து எவ்வளவு வருமானம்? அதாவது எங்களுக்கு வந்து தரது 6 ரூபா தான். 50 கெட்டு அப்படி சொல்லும்போது ஒரு 300 ரூபாய் தின வருமானம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்க்கலாம். தென்னை எத்தனை வெட்டு வெட்டுவீங்க ஒரு வருஷத்துல? வருஷத்துல உங்களுக்கு 5 வெட்டு வரும். 5 வெட்டு. ஒரு வெட்டுக்கு வந்து எவ்வளவு தேங்காய் வந்து நீங்க எடுப்பீங்க? அதாவது 60 நாளைக்கு ஒரு வெட்டு, ஏக்கருக்கு 100 பிள்ளை, அது சராசரி ஒரு 1500 காய் வெட்டும். 1 கிலோ அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ரேட்ல வந்து வரும்? எண்ணெய் மாட்டு கொடுத்துருவீங்க. ஆமா. ஒரு எண்ணத்துக்கு எவ்வளவு ரூபாய் அப்படின்னு கொடுப்பீங்க? 10 ரூபா இல்லைன்னா 15 ரூபா. மார்க்கெட்டு எப்படி நிலவரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது ரேட் வைப்பாங்க. 60 நாளைக்கு ஒருக்கா ஒரு 15,000 ரூபா வரும். 15,000 ரூபா வரும். ஒரு ஏக்கர்ல வந்து நீங்க 100 தென்னை வச்சிருக்கீங்க. ஆமா. அப்ப இடைவெளி எப்படி வந்து கொடுத்துருக்கீங்க? அதாவது ஒரு சென்ட்டுக்கு ஒரு தென்னை அந்த மாதிரி வச்சிருக்கீங்க. 100 தென்னை சமமா இடைவெளி கொடுத்துருக்கீங்க. முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க தேர ஒடுக்குது மாதிரி வந்து இடைவெளி கொடுக்கணும், அப்பதான் தென்னை வளமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னம்பிள்ளை வந்து மடல் வந்து தொடக்கூடாது. தென்னம்பிள்ளைக்கு இன்னொரு மடலுக்கும் இடைவெளி இருக்கணும், காத்தோட்டமா இருக்கும். காத்தோட்டம் அதிகமா இருந்தாதான் உங்களுக்கு வந்து அதோட ஈல்டும் நல்லா இருக்கும். சரி, இப்போ தென்னைகளில் வந்து இப்போ இடைக்காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூகோஸ் வெள்ளையோட பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கு இல்லையா? அந்த மாதிரிப்பட்ட நோய்கள் எல்லாம் வந்து உங்கள் தென்னைகளில் வரலையா? நாட்டு தென்னம்பிள்ளையில் வந்து பாதிப்பு இல்லை. குறுகிய கால தென்னங்கன்று 20 வருஷத்துலேயே அது வந்து மகசூல் பண்ணி அது அதனுடைய வாழ்க்கையை முடிச்சுவிடும். ஆமாம். அப்போ நீங்கள் வச்சிருக்கிறதெல்லாம் நாட்டு தென்னைகள் தான் வச்சிருக்கீங்க? நாங்கள்லாம் வந்து நீண்ட கால பயிர் தான், 60 வருஷம். பச்சை சாகுபடி அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சொன்னீங்க, அது ஒரு தின வருமானம். அதே மாதிரி வந்து நம்ம தென்னை வந்து 60 நாளைக்கு ஒருக்கா வருமானம். அப்போ 60 நாளைக்கு ஒருக்கா வரக்கூடிய வருமானத்தை நம்பி நம்ம வந்து குடும்பம் வந்து நம்ம கொண்டு போக முடியாது. அதனால நீங்கள் ஊடு பயிராக பச்சை சாகுபடி வந்து பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த ரெண்டும் வந்து சாகுபடி பண்ணும்போது உங்களோட அந்த சந்தோஷங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? என்ன குடும்பத்தை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அதனுடைய தன்மை இருக்கும். யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தோட்டத்துக்கு போனோமா, ஒரு 100 கெட்ட பறிச்சோமா, கொண்டு போய் சந்தையில கொண்டு போய் கொடுத்தோமா, அடுத்த ஆளை நம்பி நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் வந்து சீரும் சிறப்புமா உங்களுக்கு போயிட்டு இருக்கு. 10 மணிக்குன்னா நம்ம ஆபீஸ் போகணும், இது அப்படி கிடையாது. நம்ம நினைச்சா போய்க்கலாம், நினைச்சா வந்துக்கலாம். நம்மளோட நேரம் தான் எல்லாமே, நம்ம தான் ஃபிக்ஸ் பண்றது. சரிங்கய்யா, நல்ல ஒரு விஷயம். நிறைய விவசாயிகள் பல விவசாயிகள் வந்து செய்கிறாங்க. இந்த விவசாயிகளுக்கு வந்து உங்களோட கருத்துக்கள் என்ன? ஒரே பயிராக வச்சுருக்கும் போது நமக்கு திடீர்னு நோய் வாய்ப்பட்டுச்சுன்னா நமக்கு வருமானம் கம்மியாயிரும். தென்னம்பிள்ளைனா ஊடு பயிர் போடலாம். ஒரு செண்டுக்கு வந்து ஒரு தென்னை வந்து வைக்கிறோம், அந்த மடல்கள் வந்து தொடாமல் இருக்கணும், அந்த மாதிரி வந்து இடைவெளி கொடுத்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல வந்து பச்சை இதோட அந்த வேர்கள் வந்து அப்படியே வந்து பின்னி பிணைஞ்சு இருக்கும்போது இது எப்படி வந்து உங்களுக்கு பச்சை வந்து நல்லா வளருதா? அதாவது வந்து தென்னம்பிள்ளை வேர் வந்து அதிகமாக மேலே வராது, கீழே தான் போகும். பச்சை வேர் வந்து சின்ன வேர் தான், அதனால் அது அதிகமாட்டு வேர் அதுக்கு பாதிப்பு கிடையாது. அதனால வந்து இது அழகாக தான் வருது உங்களுக்கு. சரிங்கய்யா, பச்சை அதே மாதிரி தென்னை சாகுபடியை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னீங்க. கூடவே வந்து உங்களுக்கு வந்து ஊடுபயிராக வந்து இந்த பச்சையை வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தினக்கூலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க. ஏன்னா வந்து ஒரு பயிரை நம்பி இருந்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. இது இல்லை இது இருக்குது, அது இல்லை இது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாய்ஸ் விட்டு போனோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தில் வந்து போய்க்கலாம். அந்த வகையில் நீங்கள் வந்து அழகாக
நுட்பத்தை புகுத்தி வந்து நீங்கள் வந்து தென்னை பச்சை சாகுபடி பண்ணுறீங்க. விவசாயிகளுக்கும் நிறைய விஷயங்களை சொன்னீங்க. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. இதுவரை தென்னை மற்றும் பச்சை சாகுபடி நுட்பங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகத்தில் பங்கேற்றவர் தோவாளை தேக்கூர் எம் ராமநாத பிள்ளை அவர்கள். உடன் உரையாடியவர் சதிலா ரமேஷ். பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.